أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. துஆவை பற்றி பல மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இன்றைய நாள்களிலோ குறிப்பாக இறைவன் மற்றும் துஆவை பற்றி கேள்விகள் எழுகின்றன. முறையாக ஒரு திட்டம் வகுத்து அதன் கீழ் நாத்திகத்துக்கு ஆதரவளிப்பவர்கள் இறைவனின் இயல்பு மீதும் மார்க்கத்தின் மீதும் முழுமையாக தாக்குதல் தொடுக்கிறார்கள். பல்வேறு வழிமுறைகள் மூலமாக மனிதனை இறைவனை விட்டும் மார்க்கத்தை விட்டும் விலக்குவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. ஷைத்தான் அனுதாபம் எனும் போர்வையை போர்த்தி கொண்டு மனிதனை மார்க்கம் மற்றும் இறைவனை விட்டும் விலக்குவதற்கு முயற்சி செய்கிறான். இத்தகைய சூழ்நிலையில் நம் மக்கள் மீதும் சிலவிடங்களில் சில நேரங்களில் இந்த ஷைத்தானிய சிந்தனைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அல்லது உலகவாதிகள் மற்றும் மார்க்கத்துக்கு எதிராக நடப்பவர்களின் கூற்றுக்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் இறை வணக்கத்தை பற்றியும் அமைதியின்மை ஏற்படுத்த ஆரம்பித்து விடுகின்றன. குறைவான அறிவுடையவர்களின் உள்ளத்தில் சந்தேகங்கள் உருவாக ஆரம்பித்து விடுகின்றன. எப்போதாவது ஏதாவது சோதனையை கடந்தால் அல்லது தோல்வியை தழுவ நேரிட்டால் பலவீனமான ஈமானை உடையவர்கள் மற்றும் குறைவான அறிவுடையவர்களுக்கு உடனடியாக இவ்வாறான சிந்தனைகள் வர ஆரம்பித்து விடுகின்றன. அதாவது, ஒன்று, நாம் நிலை பெற்றிருக்கும் அந்த மார்க்கம் தவறானது, உண்மையில் அதற்கு எந்த உண்மைத்துவமும் இல்லை, அல்லது கருணை புரிந்த வண்ணம் துஆக்களை செவியேற்கக்கூடியவனாகவும் நம்மை இந்த சோதனையிலிருந்து பரீட்சையிலிருந்து வெளியேற்றுபவனாகவும் இறைவன் இல்லை, அல்லது இறைவன் நம்மீது அநீதி இழைத்துள்ளான், அதனால்தான் நாம் இந்த நிலையை கடக்கிறோம், துஆக்கள் செய்தும் நம்முடைய பிரச்சனைகள் தீரவில்லை. ஆக இது போன்ற பல கேள்விகள் சில சிந்தைகளில் உதிக்கின்றன. குறிப்பாக உலக விஷயங்களின் மீது மட்டுமே பார்வை வைத்திருப்பவர்களின் சிந்தைகள் எழுகின்றன. சில மக்கள் எனக்கு எழுதிவிடுகிறார்கள் அல்லது தமது சூழ்நிலையை தெரியப்படுத்தி கேள்வி கேட்பார்கள். அவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ்வின் இருப்பு மீது இருக்க வேண்டிய அந்த ஈமான் இல்லை என்பது போன்று தென்படும். எந்த சுற்றுச்சூழலில் அவர்கள் வசிக்கிறார்களோ அதில் வசிக்கும் போது அவர்களுக்கு சிறிதளவு சோதனை ஏற்பட்டாலும் எதிர்மறை சிந்தனைகள் உருவாகிவிடுகின்றன அல்லது சந்தேகங்கள் தலை தூக்க ஆரம்பித்து விடுகின்றன. ஆனால் அவர்களோ தங்களது நிலைமைகள் மீது ஆழ்ந்து சிந்தனை செலுத்த வேண்டும். நாம் எந்த அளவு அல்லாஹுக்கான உரிமையை செலுத்துவதற்கு முயற்சி செய்கிறோம், எந்த அளவு நாம் நம்முடைய இபாதத்களை சீராக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம், எந்த அளவு நாம் நம்முடைய துஆக்களின் தரத்தை உயர்த்தியுள்ளோம், அல்லாஹ்வின் மீதான நமது ஈமானின் நிலை என்ன என்று அவர்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் நான் இன்று துஆ எனும் தலைப்பை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டல்களின் ஒளியில் எடுத்துரைப்பேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் எழுத்துக்கள் மற்றும் வழிகாட்டல்களில் இது குறித்து நமக்கு பல விஷயங்கள் தென்படுகின்றன. இலக்கியத்தில் உள்ளது. எவ்வாறு இருப்பினும் சில விஷயங்களை நான் எடுத்துரைப்பேன்.
அதன் மூலம் துஆவின் உண்மைத்துவம், அதற்கான ஒழுங்குமுறைகள், நம்முடைய பொறுப்புகள், அதன் தேவை மற்றும் அல்லாஹ்வின் மீதான உறுதியான நம்பிக்கை பற்றி சிறிது விளக்கம் கிடைக்கிறது. இன்னும் கூறுவதாயின் உறுதியான முறையில் விளக்கம் கிடைக்கிறது. நாம் நல்ல நிலையிலும் அல்லாஹை வணங்குதல் மற்றும் துஆக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அப்போதுதான் கஷ்டங்களிலும் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதன் பால் கவனமூட்டிய வண்ணம் ஹஸ்ரத் அக்தஸ் மசீஹி மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு துன்பம் வரும் வேளையில் அஞ்சுவதைப் போல் அமைதியான நிலையில் அஞ்சக்கூடிய மனிதர் மீது அல்லாஹ்வின் கருணை உள்ளது. அமைதி நேரத்தில் இறைவனை மறக்காமல் இருப்பவரை இறைவன் துன்பத்தின் நேரத்தில் மறக்க மாட்டான். எவர் அமைதியின் காலத்தை சுகபோகங்களில் கழிப்பாரோ, மேலும் துன்பத்தின் போது துஆக்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரோ, அவருடைய துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இறை தண்டனை இறங்கும் போது தௌபாவின் கதவு அடைக்கப்பட்டு விடுகிறது. இறை தண்டனை இறங்குவதற்கு முன் துஆக்களில் ஈடுபடக்கூடியவர், தர்மங்கள் செய்யக்கூடியவர், இறை கட்டளைகளுக்கு கண்ணியமளிக்கக்கூடியவர், அல்லாஹ்வின் படைப்பினங்கள் மீது பரிவு காட்டுபவர், தனது அமல்களை கவனத்துடன் செய்து வருபவர் எவ்வளவு நட்பேறு பெற்றவராவார். இவையே நட்பேற்றின் அடையாளங்களாகும். அன்னார் கூறுகிறார்கள், மரம் அதன் கனிகளை கொண்டு அறியப்படுகிறது. அதே போன்று நட்பேறு பெற்றவரையும் துர்பாக்கியசாலியையும் பிரித்தறிவது எளிதாகும். எனவே ஓர் உண்மையான நம்பிக்கை கொண்டவரின் பணியாவது தன்னுடைய நல்ல நிலையில் இறைவனுக்கான உரிமைகளையும் அவனுடைய படைப்பினங்களுக்கான உரிமைகளையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர் இந்த உரிமையை நிறைவேற்றுகிறார் என்றால் பிறகு சிரமங்களின் காலகட்டத்திலிருந்து இறைவன் அவரை தானே வெளிக்கொண்டு வருகிறான், அவருடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். எனவே நாம் நம்முடைய இபாதத்துகள் மற்றும் துஆக்களில் ஒருபோதும் சோம்பல் காட்டக்கூடாது என்பது அடிப்படை கருத்தாகும். உலக பணி மும்முரங்கள் நம்மை அல்லாஹுக்கான உரிமைகளை செலுத்துவதை விட்டும் விலக்கி வைத்துவிடக்கூடாது. பிறகு இறைவனிடம் கேட்கும்போது என்ன நிலை இருக்க வேண்டும், அதற்கான ஒழுங்குமுறைகள் யாவை, மேலும் இந்த ஒழுங்குமுறைகளை எவ்வாறு அல்லாஹே நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளான் ஆகியவற்றை விவரித்தவாறு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனிடம் கேட்பதற்கு ஒழுங்குமுறை இருப்பது அவசியமாகும். அறிவுடையவர்கள் அரசரிடம் ஏதாவது ஒன்றை வேண்டும் போது எப்போதும் ஒழுங்குமுறைகளை பேணுவார்கள். எனவேதான் சூரா ஃபாத்திஹாவில் இறைவன் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கற்றுக் கொடுத்துள்ளான். அதாவது அகில உலகங்களுக்கும் ரப்பாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், எல்லாவற்றிற்கும் முதலாக அல்லாஹை புகழுங்கள். அவன் அர் ரஹ்மான் ஆவான், அதாவது கேட்காமலேயே வேண்டாமலேயே வழங்குபவன் ஆவான். பிறகு அர் ரஹீம் ஆவான், அதாவது மனிதனின் உண்மையான உழைப்பிற்கு சிறந்த பிரதிபலன் தருபவனாவான். உண்மையான உழைப்பு எனும் சொல் சிந்திக்க வேண்டியது. அல்லாஹ் அர் ரஹீமாவான், உண்மையான உழைப்புக்கு கனி தருவான். மேலும் உண்மையான உழைப்பிற்கான தரத்தை அல்லாஹ்வே சுயமாக எடுத்துரைத்துள்ளான். அல்லாஹின் வழியில் ஒரு போர் செய்ய வேண்டி வருகிறது. பிறகு கூறுகிறான், மாலிக் யௌமித்தீன், நற்கூலி மற்றும் தண்டனை அளிப்பது அவனது கையிலேயே உள்ளது. விரும்பினால் வாழ வைப்பான், விரும்பினால் மரணிக்கச் செய்வான். இவ்வுலக மற்றும் மறுவுலக நற்கூலியும் தண்டனையும் அவனது கையில் உள்ளன. மறுமைக்கான நற்கூலி தண்டனை மட்டுமல்ல, இந்த உலகிலும் எந்த பணிகள் நடைபெறுகின்றனவோ அவற்றிற்கான தீர்மானமும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், மனிதன் இந்த அளவுக்கு புகழும்போது அவனுக்கு இவ்வாறு தோன்றுகிறது, அதாவது இறைவன் எவ்வளவு பெரியவன், அவன் ரப்பாவான், ரஹ்மான் ஆவான், ரஹீம் ஆவான். அவனை மறைவானவன் என்று மனிதன் ஏற்று வந்திருக்கிறான். பிறகு அவனை முன்னால் இருப்பவனாக அறிந்து கூறுகிறான், இந்த விஷயங்கள் மறைவானவையாகும். பிறகு அல்லாஹ் முன்னால் இருப்பதாக அவன் புரிகிறான். அவன் முன்னால் இருப்பதாக அறிந்து என்ன கூறுகிறான், ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன், அதாவது அல்லாஹ்வே, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம் அல்லது வணங்க விரும்புகிறோம்,
மேலும் அதற்காக உன்னிடமே உதவி கோருகிறோம். இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், அதாவது மிகவும் நேராகவும் எவ்வித கோணலும் இல்லாத வழி, குருடர்களின் வழி என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் கடின உழைப்பிற்கு பிறகு களைப்படைந்து விடுகிறார்கள், எந்த விளைவும் வெளிப்படுவதில்லை. இன்னொரு வழியும் உள்ளது, கடினமாக உழைப்பதால் அதில் விளைவு வெளிப்படுகிறது. அடுத்து சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அதாவது நீ அருள் புரிந்த மக்களின் வழி. மேலும் எந்த வழியில் நடப்பதால் அருட்கொடை கிடைக்கிறதோ அது அந்த நேரான வழியே ஆகும். பிறகு கைரில் மக்லூபி அலைஹிம், உனது கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியில் அல்ல, மற்றும் வலல்லாலீன், உன்னிடமிருந்து வெகு தூரம் சென்றவர்களின் வழி தவறியவர்களின் வழியில் அல்ல. அன்னார் கூறுகிறார்கள், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்பது உலகத்தின் மற்றும் மார்க்கத்தின் எல்லா பணிகளின் வழியை குறிக்கிறது. சிராத்தே முஸ்தகீம் என்பது உலகத்தின் மற்றும் மார்க்கத்தின் எல்லா பணிகளின் வழியை குறிக்கிறது. உதாரணமாக, ஒரு மருத்துவர் இருக்கிறார். யாருக்காவது அவர் சிகிச்சை அளிக்கும் போது ஒரு நேரான வழி கை கெட்டவில்லை என்றால் அவரால் சிகிச்சை அளிக்க முடியாது. இவ்வாறே அனைத்து வக்கீல்கள் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் கல்விக்கும் ஒரு நேரான பாதை இருக்கிறது. அது கைக்கு எட்டும் போது பிறகு சுலபமாக பணி நடந்து விடுகிறது. எனவே உலக பணிகளிலும் நேரான பாதையை தேட வேண்டும். மேலும் அது அல்லாஹுடன் தொடர்பு இருக்கும் போதே சாத்தியமாக முடியும். அன்னார் எந்த சபையில் இதை கூறிக்கொண்டிருந்தார்களோ அங்கு ஒரு நபர், நபிமார்களுக்கு இந்த துஆவிற்கான தேவை என்ன இருந்தது? இதுவோ சாதாரண மனிதனுக்கான துஆ ஆகும். நபிமார்களுக்கு இந்த துஆவை செய்ய வேண்டிய தேவை என்ன? ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் செய்து வந்தார்கள்? அவர்களோ ஏற்கனவே நேரான பாதையில் தானே இருப்பார்கள் என்று ஆட்சேபனை செய்தார். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் அந்தஸ்து மற்றும் படித்தரத்தின் முன்னேற்றத்திற்காக இந்த துஆவை செய்கிறார்கள். இன்னும் சொல்வதென்றால், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் எனும் இந்த துஆவை மறுமையில் நம்பிக்கை கொண்டவர்களும் கேட்பார்கள். ஏனெனில் எவ்வாறு அல்லாஹுக்கு எந்த எல்லையும் இல்லையோ அவ்வாறே அந்தஸ்து மற்றும் படித்தரங்களில் அவன் வழங்கும் முன்னேற்றத்திற்கும் எந்த எல்லையும் இல்லை. எனவே இந்த ஒழுங்குமுறைகளை முன்னிறுத்தியே தொழ வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அப்போது மனிதன் எத்தகைய ஒரு நிலையை கடந்து செல்கிறான் என்றால், அங்கு அவனுக்கு இறை நெருக்கமும் தன்னுடைய தேவைகளை எடுத்துரைப்பதற்கான சரியான புரிதலும் கிடைத்துவிடுகிறது. பிறகு துஆ மற்றும் அதன் ஒழுங்குமுறைகளை பற்றி மேற்கொண்டு விளக்கிய வண்ணம் அன்னார் கூறுகிறார்கள், துஆ மிகவும் அற்புதமான ஒன்றாகும். ஆனால் வருத்தம் என்னவென்றால், துஆ செய்ய சொல்பவர்களும் அதற்கான ஒழுங்குமுறைகளை தெரிந்திருப்பதில்லை. மேலும் இந்த காலத்தில் துஆ செய்யக்கூடியவர்களும் துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறைகளை அறிந்திருப்பதில்லை. இன்னும் கூறுவதாயின், துஆவின் உண்மைத்தன்மையில் இருந்தே முற்றிலும் அறிமுகம் இல்லாமல் போய்விட்டது என்பதே உண்மையாகும். சிலரோ முற்றிலும் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் சிலர் துஆவை மறுக்கக்கூடியவர்களாக இல்லை என்றாலும் அவர்களது நிலைமை எவ்வாறாக ஆகிவிட்டதென்றால், அவர்களுடைய துஆக்கள் துஆவின் ஒழுங்குமுறைகளை அறியாததன் காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்யும் துஆ அதன் உண்மையான பொருளின்படி துஆவாக இருப்பதே இல்லை. துஆவுக்கான அசல் பொருளுக்கு ஏற்ப துஆ இருப்பதில்லை. எனவே அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதனால் இத்தகைய மக்கள் துஆவை மறுப்பவர்களை விட மிகவும் இழிவடைந்த நிலையில் இருக்கிறார்கள். அவர்களது செயல்நிலை மற்றவர்களை நாத்திகத்திற்கு அருகில் கொண்டு சென்று விடுகிறது. துஆவிற்காக முதலில் அவசியமான விஷயமாவது, துஆ செய்யக்கூடியவர் ஒருபோதும் களைத்து நிராசையடைந்து விடக்கூடாது. மேலும் அல்லாஹின் மீது தப்பெண்ணம் கொண்டு இருந்து விடக்கூடாது. இனி ஒன்றும் நடக்காது என அல்லாஹின் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. சில வேளை பார்க்கப்பட்டுள்ளது என்னவென்றால், எந்த அளவு துஆ செய்யப்பட்டிருக்கும் என்றால், நோக்கத்திற்கான மொட்டு பசுமையாக போகும் நேரத்தில் துஆ செய்யக்கூடியவர் சோர்வடைந்து விடுவார். அதன் விளைவாக நோக்கம் நிறைவேறாமல் தோல்வி ஏற்படும். மேலும் அந்த தோல்வி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது என்றால், துஆக்களின் தாக்கங்களை மறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சிறிது சிறிதாக எந்த அளவு நிலைமை சென்று விடுகிறது என்றால், பிறகு இறைவனையும் மறுத்து விடுகிறார்கள். நாத்திகம் மேலோங்கி விடுகிறது. இறைவன் இருந்தால், அவன் துஆக்களை ஏற்றுக்கொள்பவனாக இருந்தால், இந்த அளவு நீண்ட காலம் வரை செய்யப்பட்ட துஆ ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கேட்டுவிடுகிறார்கள். ஆனால் இவ்வாறு நினைக்கக்கூடிய, தடுமாற்றம் அடையக்கூடிய மனிதன்
தனது உறுதியின்மை மற்றும் இயல்பின் மாற்றத்தை பற்றி சிந்தித்து பார்த்தால் இந்த தோல்விகள் அனைத்தும் அவன் விரைவை விரும்பியதனாலேயே அவசரப்பட்டதனாலேயே ஏற்பட்டது என்பது அவனுக்கு தெரிந்துவிடும். இன்று இங்கு நாளை அங்கே எந்த நிரந்தரத்தன்மையும் கிடையாது. இயல்பில் அவசரத்தன்மை இருக்கிறது. ஆகவே அவையோ மனிதனின் சொந்த தவறுகளாகும். நிரந்தரத்தன்மை இருந்தால் அவசரப்படுதல் இல்லை என்றால், ஈமான் உறுதியாக இருந்தால் இந்த நிலை ஒருபோதும் ஏற்படவே முடியாது. இது துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அந்த அவசரத்தன்மைக்கான விளைவாகும். அன்னார் கூறுகிறார்கள், அவர்களுக்கு இறைவனின் ஆற்றல்கள் மற்றும் வல்லமைகள் குறித்து தப்பெண்ணமும் தோல்வியுறச் செய்யக்கூடிய நிராசையும் அதிகரித்து விட்டது. எனவே ஒருபோதும் சோர்வடையக்கூடாது. அன்னார் உலக உதாரணங்களை கொண்டு துஆ செய்யக்கூடியவரின் பொறுமைக்கு இவ்வாறு உதாரணம் வழங்கியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், துஆவின் நிலை எது போன்றது என்றால், உதாரணமாக ஒரு நில உரிமையாளர் வெளியே சென்று தனது வயலில் ஒரு விதையை விதைக்கிறார். இப்போது வெளிப்படையில் உள்ள நிலையோ, அவர் நல்லதொரு விதையை மண்ணுக்கு கீழ் புதைத்து விட்டார். அந்த நேரத்தில் இந்த விதை ஓர் உன்னதமான மரத்தின் வடிவில் வளர்ந்து கனித்தரும் என்பதை ஒருவரால் என்ன புரிய முடியும்? அந்த விதை உள்ளுக்குள்ளேயே பூமியில் ஒரு செடியின் வடிவத்தை மேற்கொள்கிறது என்பதை வெளி உலகத்தாலும் சுயமே நில உரிமையாளராலும் கூட பார்க்க முடியாது. எனவே உண்மை இதுவே. சிறிது நாள்களுக்கு பிறகு அந்த விதை உருகி உள்ளுக்குள்ளேயே செடியாக ஆரம்பித்து விடுகிறது. ஆயத்தமாகிக் கொண்டே இருக்கிறது. எதுவரை என்றால் அதன் பசுமை மேலே வெளிப்படுகிறது. விதையின் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால், முதலில் அதன் வேர்கள் வெளிப்படும். வேர்கள் நிலத்தில் உறுதியாக நிலைபெறுகின்றன. பிறகு தளிர்விட ஆரம்பிக்கிறது. மற்ற மக்களும் அதை பார்க்க முடியும். இப்போது பாருங்கள், அந்த விதை பூமிக்கு அடியில் விதைக்கப்பட்ட நேரத்திலிருந்து உண்மையில் அந்த தருணத்திலிருந்தே அது செடியாவதற்கான ஆயத்தத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டிருந்தது. ஆனால் புறத்தை பார்க்கக்கூடிய பார்வை அதை பற்றி எதையும் அறிந்திருப்பதில்லை. இப்போது அதன் பசுமை வெளியே வந்துவிட்ட பிறகு அனைவரும் கண்டுகொண்டார்கள். ஆனால் அதில் அதற்குரிய நேரத்தில் பழம் வரும் என்பதை அறியாத சிறு பிள்ளையால் அச்சமயம் புரிய முடியாது. இப்போது செடி வெளிவந்து விட்டது. இனி பழம் தரும் கட்டம் பாக்கியுள்ளது. இது சிறியது, இது பழமெல்லாம் தராது என்று அறியாத சிறுபிள்ளை நினைக்கும். ஏன் அப்பொழுதே அதில் பழம் வருவதில்லை என்று அது நினைக்கும். ஆனால் அறிவாளியான நிலக்கிழாருக்கு அதில் எப்போது பழம் வரும் என்பது தெரியும். அவர் பொறுமையுடன் அதை பராமரித்து வருகிறார், அதை கருத்தில் கொண்டு வருகிறார். இவ்வாறு அதில் பழம் வரும் நேரம் வந்துவிடுகிறது. மேலும் அது பழுத்தும் விடுகிறது. இதுவே துஆவின் நிலையாகும். இப்படியே துஆ வளர்ச்சி பெற்று கனிகளை வாரி வழங்குகிறது. அவசரக்காரர்கள் முன்னரே களைத்து இருந்து விடுகிறார்கள். பொறுமை காட்டக்கூடிய கவலைப்படக்கூடிய மக்கள் உறுதித்தன்மையுடன் ஈடுபட்டிருப்பார்கள். தொலைநோக்கு பார்வையுடையவர்கள், விளைவை பெருமையாக பார்க்கக்கூடியவர்கள் நிரந்தர தன்மையுடன் தம்முடைய பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள். துஆக்கள் ஈடுபட்டிருப்பார்கள். மேலும் தங்களது நோக்கத்தை அடைந்து விடுவார்கள். பிறகு துஆ செய்யக்கூடியவர்களின் பொறுமைக்கான தரத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் மேற்கொண்டு கூறுகிறார்கள், துஆவில் பெரும் பெரும் படித்தரங்களும் கட்டங்களும் உள்ளன என்பது உண்மையான விஷயமாகும். அவற்றை அறியாததன் காரணமாக துஆ செய்யக்கூடியவர்கள் தங்கள் கைகளால் அவற்றை இழந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அவசரம் வந்து விடுகிறது. அவர்களால் பொறுமை காக்க முடியாது. ஆனால் இறைவனின் பணிகளோ படிப்படியாக நடக்கின்றன. பாருங்கள், ஒரு மனிதன் இன்று திருமணம் செய்தான். நாளை அவனுடைய வீட்டில் குழந்தை பிறந்து விட்டது என்று ஒருபோதும் நடப்பதில்லை. ஆனால் அல்லாஹ் ஆற்றல் படைத்தவனாவான். அவன் தான் நாடியதை செய்ய முடியும். ஆனால் அவன் உருவாக்கி வைத்துள்ள சட்டமும் அமைப்பும் அவசியமாகும். முதலில் தாவரங்களின் வளர்ச்சியை போன்று எதுவும் தெரிவதில்லை. எவ்வாறு செடி கொடிகள் வளர்ச்சியடையும் போது முதலில் எதுவும் தெரிவதில்லையோ, அவ்வாறு மனிதனின் அல்லது எந்த ஒரு விலங்கின் பிறப்பின் போதும் ஒன்றும் தெரிவதில்லை. இப்பொழுது மனிதனின் உதாரணம் கூறப்படுகிறது. 4 மாதங்கள் வரை யாராலும் உறுதியான முறையில் எதுவும் கூற முடியாது. பிறகு ஓரளவு அசை உணரப்படுகிறது. பிறகு முழுமையான கால அளவு கடந்த பிறகு மிக பெரும் வேதனைகளை சகித்து கொண்ட பிறகு குழந்தை பிறந்து விடுகிறது. மருத்துவர்கள் கூட இப்பொழுது 12 வாரங்களுக்கு பிறகே ஸ்கேன் செய்து எதுவும் கூற முடியும். ஆக இந்த நவீன கண்டுபிடிப்புகள் அனைத்தும் இருந்தும் கூட
குழந்தை பிறப்பது குறித்து மருத்துவர்களுக்கு தாமதமாகவே தெரிய வருகிறது. எப்போதென்றால் அதுவும் 12 வாரங்கள் கழிந்த பிறகுதான் ஸ்கேன் செய்கிறார்கள். அன்னார் இதை கூறும் அந்த காலத்தில் அந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்திருக்கவில்லை. ஆனாலும் அவ்வாறு இருந்தும் ஓர் இயற்கை நியதியை பற்றி அன்னார் விவரித்துள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், குழந்தை பிறப்பது என்பது தாயும் சேர்ந்து பிறப்பதாக இருக்கிறது. பிறகு குழந்தை பிறக்கும் போது நிம்மதியாக பிறந்துவிட்டது என்பது அல்ல, தாயும் புதிதாக பிறக்க வேண்டியுள்ளது. சுலபமாக பிறந்துவிட்டது என்று அல்ல, தாயும் புதிதாக பிறக்க வேண்டியுள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், அந்த கர்ப்ப காலத்தில் பெண் பொறுத்து கொள்ள வேண்டி வரும் அந்த துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்களால் கணித்து கூட பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பெண்ணுக்கும் ஒரு புதிய வாழ்வு உருவாகிறது என்பது உண்மையான விஷயமாகும். இப்பொழுது ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். சந்ததிக்காக முதலில் அவளுக்கு சுயமே ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வருகிறது. அப்பொழுதுதான் அவள் அந்த மகிழ்ச்சியை பார்க்கிறாள். இவ்வாறே துவா செய்யக்கூடியவருக்கும் அவசியமான விஷயம் என்னவென்றால், அவர் மனம் போன போக்கையும் அவசரப்படுவதையும் விட்டுவிட்டு எல்லா வேதனைகளையும் சகித்து கொண்டிருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. துன்பங்களை சகித்து கொள்ள வேண்டும். துவாவில் ஈடுபட்டிருக்க வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே என்று அவர் ஒருபோதும் எண்ணக்கூடாது. கடைசியில் வரக்கூடிய அந்த காலம் வந்து விடுகிறது. துவாவிற்கான விளைவுகள் உருவாவதற்கான நேரம் வந்தடைந்து விடுகிறது. அப்பொழுது ஒரு வகையில் நோக்கம் எனும் அந்த குழந்தை பிறந்து விடுகிறது. எங்கு சென்றடைந்து துவா விளைவை தரக்கூடியதாக திகழ்கிறதோ அந்த எல்லை வரை அதை கொண்டு சேர்க்க வேண்டியது துவாவுக்கு முதலில் அவசியமான விஷயமாகும். முதலில் துவாவை அந்த தரம் வரை கொண்டு செல்வது அவசியமாகும். அன்னார் கூறுகிறார்கள், இவ்வாறு தீயை வணங்குபவர்கள் கண்ணாடிக்கு கீழ் ஆடையை வைத்து விடுகின்றார்களோ, மேலும் சூரியனுடைய கதிர்கள் அந்த கண்ணாடியில் வந்து சேர்கின்றனவோ, மேலும் அதனுடைய வெப்பம் அந்த ஆடை எரித்து விடுகிறதோ, பிறகு திடீரென்று அந்த துணி எரிந்து போகிறதோ, அதே போன்று துவாவும் அது தோல்விகளை எரித்து நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக ஆகிவிடக்கூடிய அந்த தரம் வரை சென்றடைந்து விட வேண்டும். எனவே துவா செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தன்னை சுய ஆய்வு செய்வதன் மூலமாக அவர் இந்த தரத்தை பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பது அவருக்கு தெரிந்துவிடும். அன்னார் ஒரு பாரசீக கவிதையை உதாரணமாக வைத்து கூறுகிறார்கள். பைதாஸ்த் தார் கே புலந்தஸ்த் ஜனாபத், அதாவது அழைப்பதன் மூலம் உனது அவை மிகவும் உயர்ந்தது என்பது தெரிய வருகிறது. அல்லாஹை பற்றி கூறுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நீண்ட காலகட்டம் வரை மனிதன் துவாக்கள் ஈடுபட்டிருக்க வேண்டி வருகிறது. கடைசியில் அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுகிறான். நான் எனது அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். முந்தைய நேர்மையாளர்களது அனுபவமும் இதற்கு சாட்சி பகர்கிறது. ஏதாவது ஒரு விவகாரத்தில் நீண்ட காலம் வரை மௌனமாக இருந்தால் வெற்றிக்கான நம்பிக்கை இருக்கிறது, மேற்கொண்டு துவாவுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. பிறகு அல்லாஹ் வெற்றியை வழங்குவான். ஆனால் எந்த விஷயத்தில் விரைவாக பதில் கிடைத்து விடுகிறதோ, பதில் எதிர்மறையாக கிடைத்தால் பிறகு அந்த பணி நடைபெறுவதில்லை. அன்னார் கூறுகிறார்கள், பொதுவாக நாம் உலகத்தில் பார்க்கிறோம், ஒரு யாசகர் யாராவது ஒருவரின் வீட்டுக்கு கதவு அருகில் யாசகம் கேட்க செல்லும் போது, மேலும் மிகவும் அழுது மன்றாடி பணிவுடன் கேட்கும் போது, சிறிது நேரம் வரை திட்டுகள் வாங்கியும் தனது இடத்தை விட்டு நகர்வதில்லை எனும் போது, வீட்டில் இருப்பவர் அவரை திட்டுகிறார், கடைந்து கொள்கிறார், ஆனால் அவர் தனது இடத்தை விட்டு அசைவதில்லை எனும்போது, அவர் யாசகம் கேட்டுக்கொண்டே செல்கிறார் எனும் போது, கடைசியில் அந்த வீட்டு நபருக்கும் கூட ஓரளவு வெட்கம் வந்தே விடுகிறது. எவ்வளவு பெரிய கஞ்சனாக இருந்தாலும் அந்த யாசகனுக்கு ஏதாவது கொடுத்தே விடுகின்றார். ஆக துவா கேட்கக்கூடியவருக்கு ஒரு சாதாரண யாசகர் அளவு கூட உறுதித்தன்மை இருக்க வேண்டாமா? இறைவன் அதிகம் கருணையாளனாக இருக்கிறான். அவன் நாணமுள்ளவனாக இருக்கிறான். அவனது பணிவுடைய அடியான் ஒரு நீண்ட காலம் வரை அவனது அவையில் விழுந்து கிடக்கிறான் என்பதை அவன் பார்க்கும் பொழுது பிறகு ஒருபோதும் அடியானது முடிவை தீயதாக ஆக்க மாட்டான். உதாரணமாக, ஒரு கர்ப்பிணி பெண் 4-5 மாதங்களுக்கு பிறகு இப்பொழுது குழந்தை ஏன் பிறக்கவில்லை என்று கூறி அந்த ஆசையில் அவள் ஏதாவது கருக்கலைப்பு மாத்திரையை சாப்பிட்டு விட்டால் அப்பொழுது குழந்தை பிறக்குமா என்ன? குழந்தை வீணாகியே விடும், அல்லது நிராசையடைய செய்யும் நிலையில் அவள் மூழ்கி விடுவாள். அவ்வாறே எவர் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் அவசரப்படுகிறாரோ அவர் இழப்பையே அடைகிறார். மேலும் அவர் இழப்பை மட்டும் பெறுவதில்லை, இன்னும் சொல்வதாயின் அவரது ஈமானுக்கும் பெரும் துயரம் ஏற்படுகிறது. சிலர் இத்தகைய நிலைமைகளில் இறை மறுப்பாளர்களாகி விடுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், எங்களது கிராமத்தில் ஒரு தச்சர் இருந்தார். அவர் மனைவி நோயுற்று கடைசியில் மரணித்து விட்டார். அவர் கூறினார், இறைவன் இருந்திருந்தால்
நான் இவ்வளவு துவாக்கள் செய்திருந்தேனே, அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமே, என் மனைவி மரணித்திருக்க மாட்டாளே. இவ்வாறு அவர் இறைமறுப்பாளராகிவிட்டார். அன்னார் கூறுகிறார்கள், ஆனால் நட்பாக்கியமுடையவர் தனது உண்மைத்தன்மை மற்றும் களப்பற்ற தன்மையோடு செயல்பட்டால் அவரது ஈமான் அதிகரிக்கிறது, மேலும் எல்லாம் நடந்து விடுகிறது. பூமியின் செல்வங்களுக்கு இறைவனுக்கு முன்னால் என்ன பெருமதி இருக்கிறது? ஒரு நொடி பொழுதில் அவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அன்னார் கூறுகிறார்கள், எவரும் அறிந்திடாத அந்த சமுதாயத்தினரை அவன் எவ்வாறு அரசனாக்கிவிட்டான் என்பதை பார்க்கவில்லையா? அரபு நாட்டின் காட்டரபிகள் என்னவாக இருந்தார்கள்? அந்த மக்கள் உலகத்தை ஆண்டார்கள். மேலும் பெரும் பெரும் அரசாங்கங்களை அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியதாக அவன் ஆக்கிவிட்டான். அடிமைகளை அரசர்களாக்கிவிட்டான். மனிதன் இறையச்சத்தை மேற்கொண்டால், இறைவனுக்காக ஆகிவிட்டால், பிறகு உலகில் மிக உயர்வான வாழ்வு கிடைக்கும். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், உண்மையாளராகவும் துணிச்சலுடையவராகவும் மாறி காட்ட வேண்டும். உள்ளம் ஆட்டங்காணக்கூடாது. மேலும் அதில் எந்தவிதமான வெளிக்காட்டுதல் அல்லது இணை வைத்தலின் கலப்படம் இருக்கக்கூடாது. எந்த விஷயம் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சமுதாயத்தின் தந்தையாகவும் சிரம் பணிந்தவர்களின் தந்தையாகவும் ஆக்கியது, இறைவன் அவர்களுக்கு எந்த அளவு மகத்துவமிக்க பரக்கத்துகளை வழங்கினான் என்றால் அவற்றை எண்ணவே முடியாது. இந்த உண்மைத்தன்மையும் களப்பற்ற தன்மையுமே இருந்தது. பாருங்கள், இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சந்ததிகளில் அரபு நாட்டில் ஒரு நபி தோன்ற வேண்டும் என்று ஒரு துவா செய்தார்கள். பிறகு என்ன, அது அந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஹஜரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஒரு நீண்ட காலம் வரை யாருக்கும் அந்த துவாவுக்கான தாக்கம் என்ன ஆனது என்ற சிந்தனை கூட வரவில்லை. ஆனால் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றியதன் விடவில் அந்த துவா நிறைவேறியது. மேலும் மிகவும் மேன்மையான முறையில் நிறைவேறியது. எனவே ஏற்கனவே கூறப்பட்டது போன்று வெறும் கஷ்டத்தில் மட்டும் மனிதன் துவாக்கள் செய்யக்கூடாது. மாறாக அல்லாஹ் அவனுக்கு வசதி வாய்ப்புகளையும் சுகங்களையும் வழங்கி இருக்கும் பொழுதும் அவன் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒன்றுடன் ஒன்றுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதையும், மேலும் அந்த தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் விவரித்தவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், வெளிப்படையான தொழுகை மற்றும் நோன்புடன் களப்பற்ற தன்மையும் உண்மையும் இல்லை என்றால் அது தன்னிடம் எந்த சிறப்பையும் கொண்டிருப்பதில்லை. வந்தார்கள், தொழுதுவிட்டார்கள், ஆனால் ஆன்மா உருகவில்லை என்றால் பிறகு எந்த பலனும் இல்லை. யோகிகளும் சந்நியாசிகளும் கூட தத்தமது இடத்தில் பெரும் பெரும் தவங்கள் செய்கிறார்கள். அவர்களில் சிலர் தங்களுடைய கைகளை கூட மரத்து போக விட்டுவிடுகிறார்கள் என்பதும் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது. கையை உயர்த்தினார்கள், மேலும் பல நாட்கள் வரை உயர்த்தியே வைத்திருந்தார்கள் என்று இருப்பார்கள். கை மரத்து போய் விடுகிறது. அவர்கள் பெரும் பெரும் கஷ்டங்களை சகித்துக் கொள்வார்கள். மேலும் தம்மை துன்பங்களிலும் துயரங்களிலும் ஆழ்த்திக் கொள்வார்கள். ஆனால் இந்த துன்பங்கள் அவர்களுக்கு எந்த ஒளியையும் வழங்குவதில்லை. மேலும் அவர்களுக்கு எந்த ஒரு மன அமைதியும் நிம்மதியும் கிடைப்பதில்லை. மாறாக அவர்களது அகநிலை மோசமாகி விடுகிறது. அவர்கள் உடல் தவம் செய்கிறார்கள், அதற்கு அகத்தோடு குறைவான தொடர்பே இருக்கிறது. மேலும் அவர்களது ஆன்மீகத்தில் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படுவதில்லை. அவர்கள் சாகசம் வேண்டுமானால் செய்து காட்ட முடியும். வெளிப்படையான முறையில் கஷ்டங்களையும் மேற்கொள்கிறார்கள், பெரும் பெரும் பட்டினிகளையும் மேற்கொள்கிறார்கள், துன்பங்களையும் சகித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களால் ஆன்மீகத்தின் முன்மாதிரிகளை காட்ட முடியாது. எனவேதான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் இவ்வாறு கூறியிருக்கிறான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அதாவது உங்களது குர்பானியின் இறைச்சியும் இரத்தமும் அல்லாஹை சென்றடைவதில்லை, மாறாக இறையச்சமே சென்றடைகிறது. உண்மையில் அல்லாஹ் வெளித்தோலை விரும்புவதில்லை, அவன் சத்தை எதிர்பார்க்கிறான். இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது, இறைச்சியும் இரத்தமும் அவனை சென்றடைவதில்லை, இறையச்சம் மட்டுமே சென்றடைகிறது என்றால் பிறகு குர்பானி செய்வதற்கான தேவை என்ன? இதுபோன்று தொழுகை, நோன்பு ஆன்மாவுடையதாக இருக்கின்றன என்றால் பிறகு வெளிப்படையாக செய்ய வேண்டிய தேவை என்ன? உட்கார்ந்து கொண்டே உள்ளத்தால் தொழுது கொள்ளலாமே, துவாக்கள் செய்து கொள்ளலாமே, அழுது கொள்ளலாமே, அல்லாஹுக்கு முன்னால் மன்றாடலாமே, முந்தைய மார்க்கங்களில் இருந்தது போன்று செய்யலாமே. தொழுகைகளின் பல்வேறு நிலைகளான கியாம், ருக்கு மற்றும் சஜிதா ஆகியவற்றை செய்ய வேண்டிய தேவை என்ன என்று கேட்கப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இதற்கான பதில் இதுவாகும். அதாவது எவர்கள் உடலிடம் வேலை வாங்குவதை விட்டுவிடுகின்றார்களோ,
அவர்களது ஆன்மா அவர்கள் சொல்வதை கேட்பதில்லை என்பது முற்றிலும் உறுதியான விஷயமாகும். மேலும் அசல் நோக்கமாக இருக்கின்ற அந்த பணிவும் அந்த பற்றுறுதியும் அவர்களிடம் உருவாவதில்லை. மேலும் எவர்கள் வெறும் உடலிடம் மட்டுமே செயல்படுகிறார்களோ உடலால் மட்டுமே செயல்படுகிறார்களோ ஆன்மாவை அதில் இணைப்பதில்லையோ அவர்களும் பயங்கரமான தவறில் மூழ்கியிருக்கிறார்கள். இந்த யோகிகள் இத்தகையவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் தமது உடலிடம் வேலை வாங்குகிறார்கள், ஆனால் ஆன்மாவோடு அவர்களுக்கு எந்த தொடர்பும் இருப்பதில்லை. இறைவன் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு வைத்துள்ளான். மேலும் உடலின் தாக்கம் ஆன்மா மீது படுகிறது. உதாரணமாக, ஒரு மனிதர் பாசாங்கு செய்து அழ விரும்பினால் கடைசியில் அவருக்கு அழுகை வந்தேவிடும். அதே போன்று ஒருவர் பாசாங்கு செய்து சிரிக்க விரும்பினால் அவருக்கு சிரிப்பு வந்தேவிடும். இதே போன்று தொழுகையின் எத்தனை நிலைகள் உடலில் ஏற்படுகின்றனவோ, உதாரணமாக நிற்பது அல்லது ருக்கு செய்வது, அத்துடனேயே ஆன்மாவிலும் தாக்கம் ஏற்படுகிறது. மேலும் எந்த அளவு உடலில் பணிவு நிலையை வெளிப்படுத்துகிறாரோ அதே அளவு ஆன்மாவில் ஏற்படுகிறது. எந்த அளவு பணிவும் தன்னடக்கமும் ஏற்படுகிறதோ அது ஆன்மாவிலும் ஏற்படுகிறது. இறைவன் வெற்று சஜிதாக்களை ஏற்றுக்கொள்வதில்லை. வெறும் சஜிதா செய்தால் அதில் பணிவு இல்லை, தன்னடக்கம் இல்லை, தாழ்மை இல்லை என்றால், பிறகு ஆன்மா அத்துடன் ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் அல்லாஹோ அந்த சஜிதாவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் சஜிதாவுக்கு ரூஹுடன் ஒரு தொடர்பு இருக்கிறது. எனவே தொழுகையில் கடைசி தரமாக சஜிதா உள்ளது. மனிதன் பணிவுடைய உச்சகட்டத்தை அடையும் போது அந்த நேரத்தில் அவன் சஜிதா தான் செய்ய விரும்புவான். இது இயல்பான விஷயமாகும். அவன் மிகவும் பணிவு நிலை வெளிப்படுத்த விரும்புகிறான். குனிந்த சஜிதாவில் சென்று விடுகிறான். அன்னார் கூறுகிறார்கள், விலங்குகளிலும் கூட இந்த நிலை பார்க்கப்படுகிறது. நாய்களும் அவற்றின் எஜமானரை நேசிக்கும் போது வந்து அவரது காலில் தலையை வைத்து விடுகின்றன. மேலும் தனது நேசத்தை சஜிதா வடிவில் வெளிப்படுத்துகின்றன. உடலுக்கு ஆன்மாவோடு ஒரு குறிப்பான தொடர்பு இருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தென்படுகிறது. இதே போன்று ஆன்மாவின் நிலைகளின் தாக்கம் உடலில் வெளிப்படுகின்றன. ஆன்மா மிகவும் துன்பத்திற்குள்ளாகும் பொழுது உடலிலும் அதனுடைய தடயங்கள் வெளிப்படுகின்றன. கண்ணீரும் சோர்வும் வெளிப்படுகிறது. இயல்பு மிகவும் கவலையுடன் இருக்க ஆரம்பிக்கிறது. ரூஹில் வேதனை இருந்தால், மனிதனுடைய உள்ளத்தில் ஏதாவது துன்பம் இருந்தால், பிறகு உடலும் சோர்வடைந்து காணப்படுகிறது. இயல்பு கவலை தோய்ந்திருக்கிறது. அவருடைய நிலை என்னாகிறது என்று மற்றவர்களுக்கும் வெளிப்பட்டு விடுகின்றது. எந்த சபையிலும் ஒருவர் அமர அவர் உள்ளம் விரும்புவதில்லை. அமர்ந்தால் பிறகு என்ன ஆனது என்று மக்கள் கேட்பார்கள். அன்னார் கூறுகிறார்கள், ரூஹ் மற்றும் உடலுக்கு பரஸ்பரம் தொடர்பு இல்லை என்றால் இவ்வாறு ஏன் நடக்கிறது? இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துவதும் இதயத்தின் ஒரு பணியாகும். ஆனால் அந்த இதயம் உடலுக்கு ஒரு நீர் பாய்ச்சுவதற்கான இன்ஜினாக இருக்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. இரத்தம் இதயத்தின் மூலமாக ஓடுகிறது. ஆனால் ஓர் இன்ஜின் வடிவில் இதயம் இயங்குகிறது. அது விரிவடைவது மற்றும் சுருங்குவதன் மூலமாக எல்லாமே நடக்கின்றது. இதயம் துடிப்பதனாலேயே எல்லாம் நடந்து கொண்டிருக்கும். ஆக ஆன்மீக மற்றும் பௌதீக தொடர்கள் இரண்டும் தொடர்ச்சியாக இருக்கின்றன. சில வேளை இதயம் விரிகிறது, பிறகு சுருங்குகிறது, விரிகிறது, சுருங்குகிறது. அதுதான் உடலுடைய அமைப்பை இயக்குகிறது. அதன் மூலமாக இரத்த ஓட்டம் ஏற்படுகிறது. கூறுகிறார்கள், ஆன்மீக மற்றும் பௌதீக தொடர்களும் இவ்வாறே தொடர்ச்சியாக இருக்கின்றன. ஆன்மாவில் பணிவு ஏற்படும் பொழுது பிறகு உடலிலும் ஏற்பட்டு விடுகிறது. எனவே ரூஹில் உண்மையாகவே பணிவு மற்றும் தன்னடக்கம் இருந்தால் உடலில் அதனுடைய தடயங்கள் தானாகவே வெளிப்பட்டு விடுகின்றன. இதே போன்று உடலில் ஒரு தனி தாக்கம் ஏற்பட்டால் ஆன்மாவும் அதனால் தாக்கத்திற்குள்ளாகியே விடுகிறது. எனவே அல்லாஹுக்கு முன்னால் தொழுகையில் நிற்கும் பொழுது உங்களது இயல்பால் பணிவு மற்றும் பற்றுறுதியை நீங்கள் அவசியம் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது இது ஒரு வகையான நயவஞ்சகமாக இருக்கிறது தான். அதாவது உள்ளம் விரும்புவதில்லை, இது ஒரு நயவஞ்சகமாக இருக்கிறது. ஆனால் பிறகும் கூட வலுக்கட்டாயமாக பணிவை வெளிப்படுத்துங்கள். ஆனால் செய்ய வேண்டும். ஏனென்றால் சிறிது சிறிதாக அதன் தாக்கம் நிரந்தரமாகி விடுகிறது, பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. பிறகு ஆன்மாவும் உடலும் ஒன்றாக இணைந்து செயல்பட ஆரம்பித்து விடுகின்றன. மேலும் கூறுகிறார்கள், உண்மையிலேயே ஆன்மாவில் அந்த பணிவும் தன்னடக்கமும் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த நிலை உருவாக ஆரம்பித்து விடும் பொழுது பிறகு மனிதனுக்கு தொழுகையில் இன்பமும் வர ஆரம்பித்து விடுகிறது. அவன் தனது நோக்கத்திற்காக மட்டும் இறைவனுக்கு முன்னால் செல்வதில்லை, மாறாக இறைவனோடு தொடர்பு மற்றும் அன்பினால் தொழுகைகளின் பக்கம் கவனம் செலுத்துகிறான்.
பிறகு மேலும் விவரித்தவாறு அன்னார் கூறுகிறார்கள், சில மக்கள் எங்களுக்கு தொழுகைகளில் இன்பம் கிடைப்பதில்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் இன்பம் தங்களது கட்டுப்பாட்டில் இல்லை என்பதையும் இன்பத்தின் தரமும் வேறுபட்டது என்பதையும் அறிவதில்லை. இப்படி நடக்கிறது. ஒரு மனிதன் கடுமையான துன்பத்தில் ஆழ்ந்திருப்பான், ஆனால் அந்த துன்பத்தையும் அவன் இன்பமாக கருதுகிறான். அன்னார் இதை கூறிக்கொண்டிருந்த அந்த நாட்களில் டிரான்ஸ்வாலில் சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அன்னார் கூறுகிறார்கள், டிரான்ஸ்வாலில் போராடி கொண்டிருந்தவர்களின் உதாரணத்தை அன்னார் கொடுக்கிறார்கள். இதில் உயிர்கள் போகின்றன, பெண்கள் விதவைகளாகவும் குழந்தைகள் அனாதைகளாகவும் ஆகின்றார்கள். அவ்வாறு இருந்தும் கூட சமுதாயத்தின் மீதான ஆதரவும் கடமை உணர்ச்சியும் அவர்களை மகிழ்ச்சியுடனும் இன்பத்துடனும் மரண வாயிலுக்கு அழைத்துச் செல்கிறது. சமுதாயத்திற்காக அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். சமுதாயத்தின் மீதான ஆதரவும் கடமை உணர்ச்சியும் அவர்களை மகிழ்ச்சியுடன் மரண வாயிலுக்கு அழைத்து செல்கிறது. மறுபுறம் சமுதாய நோக்கங்கள் ஒன்றுபட்டிருக்கும் அதே வேளையில் சமுதாயம் இவர்களின் கடின உழைப்பையும் உயிர் தியாகத்தையும் மதிக்கிறது. நோக்கங்கள் ஒன்றுதான். ஒரு பிரிவினர் தியாகங்கள் செய்கின்றனர், மற்றொரு பிரிவினர் அவர்களை ஊக்கமூட்டுகின்றனர், அவர்களுக்கு மதிப்பளிக்கின்றனர். இவர்களது கடின உழைப்பு ஏன் மதிக்கப்படுகிறது? இவர்களது துன்பம் மற்றும் துயரத்தின் காரணமாக. ஏனென்றால் இவர்கள் துன்பத்தை மேற்கொள்கிறார்கள், அதனால் இவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். சுதந்திரத்தை பெறுவதற்காக துன்பங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய இவர்களின் கடின உழைப்பின் உயிர் தியாகங்களின் காரணமாக இவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். சுருக்கமாக, அனைத்து இன்பங்களும் சுகமும் துன்பத்திற்கு பிறகே வருகிறது. ஆகையால் தான் திருக்குரானில் இந்த விஷயம் கூறப்பட்டுள்ளது, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு நிம்மதிக்கு முன் துன்பம் இல்லை என்றால் அந்த நிம்மதியே இல்லை. இதை போன்றே எங்களுக்கு இபாதத்களில் இன்பம் வரவில்லை என்று கூறக்கூடிய மக்கள் முதலில் அவர்கள் இறை வணக்கங்களுக்காக எந்த அளவிற்கு துன்பம் மற்றும் துயரத்தை சகித்தார்கள் என்று தம்மிடத்தில் சிந்திப்பது அவசியமாகும். இன்பம் கிடைக்கவில்லை என்றால் முதலில் இறை வணக்கத்திற்காக அவர்கள் துன்பத்தை மேற்கொண்டார்களா என்று பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். மனிதன் எந்த அளவுக்கு துன்பம் மற்றும் துயரத்தை தாங்குவானோ அதுவே நிலைமாற்றத்திற்கு பிறகு இன்பமாக மாறுகிறது. மனிதன் தன்னை தேவையற்ற துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டு சகித்து கொள்ள முடியாத துன்பத்தை சுமக்க உறுதி கொள்ள வேண்டும் என்பதை நான் குறிப்பிடவில்லை. மாறாக அவசியமான அனைத்து விஷயங்களுடனும் தயாராகி சரியான நேரத்தில் தொழுகைகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். துக்கத்தையும் தியாகம் செய்ய வேண்டும், தூக்கத்தையும் தியாகம் செய்ய வேண்டும், தனது வியாபாரங்களையும் தியாகம் செய்ய வேண்டும். மேலும் தொழுகைகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் மீதான அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும். சில மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் சுயம் எந்த துன்பத்தையும் சுமப்பதில்லை அல்லது சுமக்க விரும்புவதில்லை. மற்றவர்களிடம் துவா செய்ய வைத்தால் அவர்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று கருதுகின்றனர். சில சமயங்களில் அவர்களிடம் கேட்கப்பட்டால் 5 வேளை தொழுகைகளையும் முறையாக தொழுவதில்லை என்ற பதில் வருகிறது. ஒருமுறை ஒரு மகன் தன் தந்தைக்காக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் துவாவிற்காக விண்ணப்பித்தார். மேலும் இந்த துவா எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் இருக்கவில்லை, மாறாக அவரது மார்க்க விஷயத்திற்காக இருந்தது. இதற்கு ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் கவனமாக துவா செய்யுங்கள், நீங்கள் சுயம் கவனமாக துவா செய்யுங்கள். தந்தையின் துவா மகனுக்காக ஏற்றுக்கொள்ளப்படுவது போன்று மகனின் துவாவும் தந்தைக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அன்னார் அந்த மனிதரிடம் கூறுகின்றார்கள், நீங்களும் கவனமாக துவா செய்வீர்கள் என்றால் அப்பொழுது எமது துவாவின் தாக்கமும் இருக்கும். சுயம் துவா செய்தீர்கள் என்றால் எமது துவாவின் தாக்கம் இருக்கும், இல்லை என்றால் எதுவும் இருக்காது. எனவே மற்றவர்களிடம் துவா செய்விக்கக்கூடியவர்கள் மற்றவர்களின் துவாவை சார்ந்திருக்காதீர்கள், மாறாக சுயம் நீங்களும் கவனமாக துவா செய்யுங்கள். இறை வணக்கத்தில் இன்பத்தை பெறும் வழிமுறை எடுத்துரைத்த வண்ணம் மேற்கொண்டு கூறுகிறார்கள், இறைவன் பார்வையில் அருவருப்பானதாக இருக்கின்ற, அவனது விருப்பத்திற்கு எதிராக இருக்கின்ற தனக்கு விருப்பமான விஷயங்களை மனிதன் இறைவனுக்காக விட்டு தன்னை துன்பங்களில் ஆழ்த்தி கொள்ளும் போது இப்படிப்பட்ட துயரங்களை சுமக்கின்ற உடல்களின் தாக்கம் ஆன்மாவிலும் ஏற்படுகின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். துன்பங்களை ஏற்றீர்களா? துன்பங்களை ஏற்க வேண்டும் என்று முன்னர் வந்ததல்லவா? எப்படிப்பட்ட துன்பங்கள் என்றால் அருவருப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் விருப்பத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிடுங்கள். அவற்றை விடுவதனால் துன்பம் ஏற்பட்டாலும் விட்டுவிடுங்கள். ஆக இப்படிப்பட்ட துன்பங்களை சுமக்கக்கூடிய உடல்களின் தாக்கம் ஆன்மாவிலும் ஏற்படுகிறது. மேலும் ஆன்மாவும் இந்த தாக்கத்திற்கு உட்பட்டு உடனுக்குடன் தன்னை மாற்ற ஆரம்பிக்கிறது.
எதுவரை என்றால் முழு பணிவுடன் இறைவனின் அவையில் கட்டுப்பாடற்று விழுகிறது. இவ்வாறு துன்பங்களை மேற்கொண்டால், அல்லாஹுக்காக சில விஷயங்களை கைவிடுவீர்கள் என்றால், பிறகு ஆன்மாவின் மீது அதன் தாக்கம் ஏற்படும். ஆன்மாவில் அதன் தாக்கம் ஏற்படும் போது பிறகு தொழுகைகளிலும் சஜ்தாவிலும் ருக்கூவிலும் அந்த ஆன்மா அல்லாஹுக்கு முன் விழும். இதுவே இறைவணக்கத்தில் இன்பத்தை பெறுவதற்கான வழிமுறையாகும். மேலும் கூறுகிறார்கள், நீங்கள் பார்த்திருப்பீர்கள், சில மக்கள் கீதங்கள் பாடுவது, வாத்தியம் வாசிப்பது ஆகியவை இறைவணக்கத்தில் இன்பத்தை பெறுவதற்கான வழிமுறையாகும் என்றும் இதுவே அவனை வணங்குவதாகி விட்டது என்றும் கருதுகின்றனர். கண்களை மூடி தியானத்தில் இருப்பதை இறை வணக்கமாக கருதுகிறார்கள், அல்லது பாடல்கள் கேட்பதை இறை வணக்கமாக கருதுகிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இவற்றால் ஏமாந்து விடாதீர்கள். இந்த விஷயங்கள் உள்ளத்தின் இன்பத்திற்கு வேண்டுமானால் காரணமாக அமையலாம், ஆனால் ஆன்மாவிற்கு இதில் இன்பத்திற்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவற்றால் ஆன்மாவில் பணிவு மற்றும் தன்னடக்கம் உருவாவதில்லை. இறை வணக்கத்திற்கான அசல் நோக்கம் மறைந்து விடுகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், விலை மாதர்களின் சபைகளிலும் ஒரு மனிதன் இவ்வாறான இன்பத்தை பெறுகிறான். அது என்ன, இறைவணக்கத்தின் இன்பமாக கருதப்படுகிறதா? இது நுணுக்கமான விஷயமாகும். இதை மற்ற சமுதாயங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் இறைவணக்கத்தின் உண்மையான நோக்கத்தை புரியவே இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நன்றியுணர்வு, இறைவனுக்காக தம்மை துன்பத்தில் ஆழ்த்தி கொள்ளுதல் மற்றும் அதன் விளைவாக இறைவன் அன்னாருடன் இவ்வாறு நடந்து கொண்டான் ஆகியவற்றை உதாரணம் காட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், இறை நெருக்கத்தை பெறுவதற்கான வழி எதுவென்றால் அவனுக்காக உண்மைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இறை நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள் என்றால் அதற்கு இதுதான் காரணமாக இருந்தது. எனவே கூறுகிறான், இப்ராஹிம் அல்லது வஃபா, இப்ராஹிம் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால் அவர் நன்றி உணர்வை வெளிப்படுத்தினார். இறைவனிடம் நன்றி உணர்வு, உண்மைத்துவம் மற்றும் களப்பற்ற தன்மையை காண்பிக்க ஒரு மரணம் தேவைப்படுகிறது. மனிதன் உலகம் மற்றும் அதனுடைய அனைத்து இன்பங்களையும் சுகங்களையும் கைவிட ஆயத்தமாகாதவரை, மேலும் எல்லா வகையான இழிவை, கடினத்தை மற்றும் நெருக்கடியை இறைவனுக்காக பொறுத்து கொள்ள தயாராக ஆகாதவரை இந்த பண்பு உருவாகவே முடியாது. மனிதன் ஒரு மரத்தையோ அல்லது கல்லையோ வணங்குவது மட்டும் சிலை வணக்கமாகாது. மாறாக இறைவனின் நெருக்கத்திலிருந்து தடுக்கின்ற மற்றும் அவனுக்கு இறைவனை விட முதன்மையானதாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிலையாகும். மேலும் எந்த அளவு சிலைகளை மனிதன் தன்னுள் வைத்துள்ளான் என்றால், நான் சிலை வணக்கம் செய்கிறேன் என்று அவனுக்கு தெரிவது கூட இல்லை. எனவே எப்போது வரை குறிப்பாக இறைவனுக்காக மட்டும் ஒருவன் ஆகிவிடவில்லையோ, அவனது வழியில் எல்லா வகையான துன்பங்களையும் பொறுத்து கொள்ள ஆயத்தமாகவில்லையோ, அதுவரை உண்மைத்துவம் மற்றும் களப்பற்ற தன்மையின் பண்பு உருவாவது கடினமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த பட்டம் வெறுமனே கிடைத்துவிட்டதா? இல்லை, அவர்கள் தம் மகனை தியாகம் செய்ய ஆயத்தமான பிறகுதான் இப்ராஹிம் அல்லது வஃபா என்ற ஓசை வந்தது. அல்லாஹ் செயலை எதிர்பார்க்கிறான், செயலினாலேயே திருப்தி அடைகிறான். செயல் துன்பத்தினால் வருகிறது. ஆனால் மனிதன் இறைவனுக்காக துன்பத்தை சுமக்க தயாராகிவிடும் போது இறைவன் அவனை துன்பத்திலும் ஆழ்த்துவதில்லை. பாருங்கள், இப்ராஹிம் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்க தம் மகனை தியாகம் செய்ய விரும்பிய போது முழு ஏற்பாடுகளையும் செய்த பிறகு அல்லாஹ் அவர்களின் மகனை காப்பாற்றிவிட்டான். அவர்கள் நெருப்பிலிடப்பட்டார்கள், ஆனால் நெருப்பால் அவர்கள் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. அல்லாஹ்வின் வழியில் துன்பங்களை சுமக்க தயாராகிவிட்டால் பிறகு இறைவன் துன்பங்களிலிருந்து காப்பாற்றி விடுகிறான். அன்னார் கூறுகிறார்கள், நம் கையில் உடல் உள்ளது, ஆன்மா இல்லை. ஆனால் ஆன்மாவுக்கு உடலுடன் தொடர்பு உள்ளது. மேலும் உடல் சார்ந்த விஷயங்களின் தாக்கம் ஆன்மாவின் மீது நிச்சயமாக ஏற்படுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால் உடலால் எந்த தாக்கமும் ஆன்மாவின் மீது ஏற்படுவதில்லை என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. மனிதனால் நிகழும் அனைத்து செயல்களும் இவை ஒன்றிணைவதால் நிகழ்கின்றன. அதாவது உடலும் ஆன்மாவும் இணைவதால். உடல் தனித்தோ அல்லது ஆன்மா தனித்தோ எந்த நல்ல தீய செயல்களையும் செய்வதில்லை. இதனால்தான் நற்கூலி மற்றும் தண்டனையிலும் இவை இரண்டிற்கும் இடையிலுள்ள தொடர்பை கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளது. சில மக்கள் இந்த ரகசியத்தை புரியாததன் காரணத்தினால் முஸ்லிம்களின் சொர்க்கம் பௌதீகமானது என்று ஆட்சேபனை செய்து விடுகின்றனர். ஆனால்
செயல்கள் வெளிப்பாட்டில் உடல் இணைந்திருந்த போது நற்கூலியின் நேரத்தில் ஏன் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை கூட அவர்கள் அறிவதில்லை. சுருக்கமாக, இஸ்லாம் மிகைப்படுத்துதல் மற்றும் குறைத்து கூறுதல் ஆகிய இரண்டு வழிமுறைகளையும் விட்டுவிட்டு நடுநிலையான வழியை கூறியிருக்கிறது. இவை இரண்டும் ஆபத்தான விஷயங்களாகும். இவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். வெறும் உடலுக்கு தண்டனை அளிப்பதால் ஒன்றும் ஆகாது. ஓய்வெடுப்பதால் மட்டுமே எந்த விளைவும் உருவாகாது. உடலை துன்பத்தில் ஆழ்த்திக் கொள்வதால் மட்டும் எதுவும் நடக்காது. ஓய்வு மட்டுமே எடுத்தீர்கள் என்றாலும் எந்த பலனும் ஏற்படாது. ஆன்மாவையும் உடலையும் இணைப்பது அவசியம். துவாவின் காலத்திலும் சோதனைகள் வருகின்றன. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஹதரத் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தின் மீது எத்தகைய சோதனைகள் வந்தன, நீண்ட காலம் இருந்தன என்பதன் உதாரணத்தை வழங்கியவாறு கூறுகிறார்கள். ஒவ்வொரு பணிக்கும் காலம் இருக்கிறது. நட்பேருடையவர்கள் அதற்காக காத்திருப்பார்கள். எவர் காத்திருப்பதில்லையோ, கண்ணிமைப்பதில் அதன் விளைவு வெளிப்பட வேண்டும் என விரும்புகிறாரோ அவர் அவசரக்காரர் ஆவார். அவர் வெற்றி பெற முடியாது. என் பார்வையில் இதுவும் சாத்தியமாகும், மேலும் நடக்கிறது. அதாவது துவாவின் காலத்தில் சோதனைகளாக இன்னும் அதிகம் சோதனைகள் வந்துவிடுகின்றன. உதாரணமாக, ஹதரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை ஃபிர்அவுனின் அடிமைத்துவத்திலிருந்து விடுவிக்க வந்த போது அவர்களுக்கு முதலில் எகிப்தில் ஃபிர்அவுன் என்ன பணியை வழங்கியிருந்தான் என்றால், அவர்கள் பாதி நாள் செங்கல் தயாரிக்க வேண்டும், பாதி நாள் தம் வேலையை செய்ய வேண்டும். அவர்களுக்கு பாதி நாள் விடுமுறை இருந்தது, பாதி நாள் ஃபிர்அவுனின் வேலையை செய்ய வேண்டும் என்றிருந்தது. ஆனால் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை விடுவிக்க முயற்சி செய்த போது தீயவர்களின் தீங்கிழைத்தலால் இஸ்ரவேலர்களின் பணி அதிகரிக்கப்பட்டது. தண்டனையாக என்ன நடந்தது என்றால், பாதி நாள் நீங்கள் செங்கல் தயாரிக்க வேண்டும், பாதி நாள் நீங்கள் புல் சுமக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை வழங்கப்பட்டது. அதுவும் ஃபிர்அவுனின் பணியாகவே இருக்கும். அவர்களுக்கு தமக்கென எந்த நேரமும் இருக்கவில்லை. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கட்டளை கிடைத்த போது அவர்கள் இஸ்ரவேலர்களுக்கு அதை வாசித்து காட்டிய போது அவர்களின் சமுதாயத்தினர் மிகவும் கோபப்பட்டார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், மூசாவே, எங்களுக்கு கிடைத்த துன்பத்தை இறைவன் உமக்கு வழங்குவானாக. அவர்கள் மேற்கொண்டும் ஹதரத் மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு சில பத்துவாக்களை செய்தார்கள். ஆனால் ஹதரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்றே கூறினார்கள். தௌராத்தில் இந்த சம்பவம் முழுதும் எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் கூற அவர்கள் இன்னும் அதிகம் சினம் கொண்டார்கள், இன்னும் அதிகமாக கோபத்தில் எழுந்தார்கள். கடைசியில் என்ன நடந்தது என்றால், எகிப்திலிருந்து தப்பி ஓடுவதற்கான ஆலோசனை செய்யப்பட்டது. அங்கிருந்து ஹிஜ்ரத் செய்வதற்கான ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் எகிப்து வாசிகளின் துணிமணிகள், பண்ட பாத்திரங்கள் எதை எடுத்திருந்தார்களோ அதை கையோடு கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு கிடைத்ததை உடன் எடுத்துக் கொண்டார்கள். ஹதரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சமுதாயத்தை உடன் அழைத்து கொண்டு வந்த போது ஃபிர்அவுன் தனது படை எடுத்துக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தான். ஃபிர்அவுனின் மக்களின் படை தமக்கு அருகில் இருப்பதை இஸ்ரவேலர்கள் பார்த்தபோது அவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளானார்கள். திருக்குரானில் எழுதப்பட்டுள்ளது, அப்போது அவர்கள் கூச்சலிட்டு இவ்வாறு கூறினார்கள், இன்னா லமுத்ரகூன், மூசாவே, நாம் பிடிக்கப்பட்டோம். ஆனால் நபித்துவ கண்களால் முடிவை கண்டிருந்த ஹதரத் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு இந்த பதிலைத்தான் வழங்கினார்கள், கல்லா இன்ன மஅய ரப்பி சய்யஹதீன், ஒருபோதும் அல்ல, என் இறைவன் என்னுடன் இருக்கிறான். தௌராத்தில் எழுதப்பட்டுள்ளது. அந்த மக்கள் இதையும் கூறினார்கள், எகிப்தில் நமக்கு கபர்கள் இருக்கவில்லையா? இந்த மன உளைச்சல் உண்டானதற்கான காரணம் என்னவென்றால், பின்னால் ஃபிர்அவுனின் படை இருந்தது, முன்னால் நைல் நதி இருந்தது. அவர்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள், நாம் எகிப்தில் இருந்திருந்தால் அங்கும் கூட மரணித்துதான் இருக்க வேண்டும், அங்கேயே அடக்கப்பட்டிருக்கலாமே. இப்போதோ மிகவும் கஷ்டத்திற்குள்ளாகி விட்டோமே. முன்னால் கடல் இருக்கிறது, பின்னால் படை இருக்கிறது, அது நம் அனைவரையும் கொன்று குவித்துவிடும். மிகவும் கவலைக்குள்ளாகி இருந்தார்கள். அன்னார் கூறுகிறார்கள், பின்னால் சென்றும் தப்ப முடியாது, முன்னால் சென்றும் தப்ப முடியாது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் வல்லமையும் ஆற்றலும் கொண்ட இறைவனாவான். நைல் நதி வழியாக அவர்களுக்கு பாதை கிடைத்துவிட்டது. இஸ்ரவேலர்கள் அனைவரும் சுலபமாக கடந்து சென்று விட்டார்கள். ஆனால்
ஃபிர்ഔனின் மக்களின் படை மூழ்கிவிட்டது. இது மகத்துவமிக்க அற்புதமாக இருந்தது. அத்தகைய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து விட்டான். இதுவே இறைச்சமுடையவருக்கு நடக்கிறது. ஒவ்வொரு நெருக்கடியில் இருந்தும் அவருக்கு ஈடேற்றமும் வழியும் கிடைக்கிறது. யஜ்அல் லஹு மஹ்ரஜா. துவா மற்றும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இடைப்பட்ட நேரத்தில் சில சமயங்களில் சோதனைகள் மீது சோதனைகள் வரும். எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் என்றால் அவை இடுப்பை முறித்துவிடும். ஆனால் நிரந்தர மனப்பாங்குடையவர், நல்லியல்புடையவர் இந்த சோதனைகள் மற்றும் கஷ்டத்திற்கு இடையிலும் தனது இறைவனின் அருளின் நறுமணத்தை நுகர்கின்றார். தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்கிறார். அதற்கு பிறகு உதவி வருகிறது. இந்த சோதனைகள் வருவதில் இந்த ஓர் ரகசியமும் உள்ளது. அதாவது துவாவிற்கு எழுச்சி அதிகரிக்கிறது. ஏனென்றால் எந்த அளவு அழுகையும் மன்றாடலும் அதிகரித்து கொண்டே செல்கிறதோ அதே அளவு ஆன்மாவில் உருக்கம் ஏற்பட்டு கொண்டே செல்லும். மேலும் இவை துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறைகளைச் சேர்ந்தவையாகும். மென்மை ஏற்படுவது, உருக்கம் ஏற்படுவது மற்றும் துவாக்களின் பால் கவனம் ஏற்படுவது ஆகியவை அல்லாஹ் துவாக்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறான் என்பதற்கான ஆதாரமாகும். எனவே ஒருபோதும் பதற்றமடையக்கூடாது. பொறுமையின்மை, நிம்மதியின்மையினால் நம் அல்லாஹ்வின் மீது தப்பெண்ணம் கொள்ளக்கூடாது. எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என ஒருபோதும் கருதக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தனை கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட சிந்தனையால் மனிதன் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற பண்பை மறுக்கக்கூடியவனாகிவிடுவான். அல்லாஹுக்கு எதிராக இத்தகைய சூழ்நிலை உருவாகிவிட்டால் பிறகு நாத்திகத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கப்படுகிறது. இன்றைய நாள்களில் மார்க்கம் மற்றும் இறைவனின் எதிரிகளின் எல்லா விதமான கவனமும் நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த விஷயத்தின் பக்கமே இருக்கிறது. அதாவது இறைவன் உங்களுக்கு என்ன தந்தான், மார்க்கத்தின் பலன் என்ன, மார்க்கம் சோம்பேறியாக்குகிறது, மார்க்கம் கற்பனை விஷயங்களை மூளையில் உருவாக்குகிறது ஆகிய விஷயங்கள் உள்ளத்தில் போடப்படுகின்றன. இத்தகைய நேரத்தில் ஒவ்வொரு அகமதியின் பணி என்னவென்றால் அல்லாஹுடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்காலிக அல்லது தேவையின் போது மட்டும் தொடர்பும் இபாதத்தும் இருக்கக்கூடாது. மாறாக நிம்மதியான நிலைகளிலும் சொகுசான காலகட்டங்களிலும் அல்லாஹுடன் தொடர்பு இருக்க வேண்டும். தம்முடைய இறை வணக்கங்களை பாதுகாக்க வேண்டும். துஆக்களில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆக இதுவே ஓர் அஹ்மதியின் பொறுப்பாகும். இதுவே பயத்திற்கான உரிமையை செலுத்துவதாகும். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நமது ஜமாத்தினருக்கு அவர்களின் ஈமான் அதிகரிக்க வேண்டிய தேவையுள்ளது. இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை மற்றும் இறை ஞானம் இருக்க வேண்டும். நற்செயல்களில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. ஏனெனில் சோம்பல் இருந்தால் பிறகு ஒலு செய்வது கூட ஒரு கஷ்டமாக இருக்கிறது. பிறகு எங்கிருந்து ஒருவர் தஹஜுத் தொழுவார்? தஹஜுத்துக்காக எழுந்திருப்பது பெரிய விஷயம். சாதாரண தொழுகைகளுக்காக ஒலு செய்வது கூட அவருக்கு கஷ்டமாக தென்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், நற்செயல் ஆற்றுவதற்கான ஆற்றல் உருவாகவில்லை என்றால், நன்மைகளில் ஒருவரையொருவர் முந்துவதற்கான உத்வேகம் உருவாகவில்லை என்றால், உங்களுக்குள் நன்மைகளில் முந்தி செல்வதற்கான உத்வேகம் இல்லை என்றால், பிறகு நம்முடன் தொடர்பு ஏற்படுத்தி இருப்பது பலனற்றது. எனவே மிகவும் கவலையுடன் நாம் அல்லாஹுடன் நம்முடைய தொடர்புகளை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த உண்மையான தொடர்பு இருக்கும்போது பிறகு நம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காட்சிகளையும் நாம் காண்போம். அல்லாஹ் நமக்கு அதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இந்த நாள்களில் குறிப்பாக பாகிஸ்தானின் அகமதிகளுக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். அங்கு அகமதிகளுக்கு அதிகமாக கஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. அதே போன்று அல்ஜீரியாவின் அகமதிகளுக்காகவும் துஆ செய்யுங்கள். அங்கும் இன்றைய நாள்களில் மீண்டும் எழுந்துள்ளனர், கஷ்டங்களை ஏற்படுத்துகிறார்கள். அதே போன்று மற்ற இடங்களிலும் எங்கெல்லாம் அகமதிகளுக்கு கஷ்டங்கள் இருக்கின்றனவோ அல்லாஹ் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு அகமதியையும் பாதுகாப்பாக வைப்பானாக. ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் காப்பாற்றுவானாக. எதிரியை தோற்று ஓடச் செய்வானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر